தி வண்டர்ஃபுல் விசர்ட் ஆஃப் Oz ஒரு சிறுகதை. ஒரு காலத்தில் கேன்சாஸ் என்ற இடத்தில் டாரதி கேல் என்ற நல்ல மனம் கொண்ட சிறுமி தன் மாமா மற்றும் அத்தையுடன் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு டோட்டோ என்ற நாய் மிகவும் பிடித்தது. தொரதி எப்போதும் புதிய சாகசங்களை கனவு கண்டாள். ஒரு நாள் வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன. பெரிய சூறாவளி காற்று வீசியது. அந்த சூறாவளி தொரதியின் வீட்டையே தூக்கி கொண்டு வானத்தில் பறக்க விட்டது. சில நேரம் கழித்து அந்த வீடு மந்திர உலகமான லேண்ட் ஆஃப் Oz என்ற இடத்தில் இறங்கியது. வீட்டிலிருந்து வெளியே வந்த டொரதி அந்த உலகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அப்போது நல்ல மந்திரவாதி கிளிண்டா தோன்றினாள். நீ வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்றால் விசர்ட் ஆஃப் Oz என்பவரை எமரல்ட் சிட்டி நகரத்தில் சென்று சந்திக்க வேண்டும் என்று கூறினாள். அதற்காக மஞ்சள் கற்கள் பதித்த பாதையில் செல்லும்படி சொன்னாள். தொரதி தனது நாய் டோட்டோவுடன் அந்த பாதையில் பயணம் தொடங்கினாள். வழியில் ஒரு ஸ்கேர்க்ரோ என்ற பொம்மையை சந்தித்தாள். எனக்கு மூளை வேண்டும் என்று அவன் கூறினான். தொரதி அவனை தன்னுடன் வரச் சொன்னாள். சில தூரம் சென்றபோது அவர்கள் டின் வுட்மேன் என்பவரை சந்தித்தார்கள். எனக்கு இதயம் வேண்டும் என்று அவன் சொன்னான். அவனும் அவர்களுடன் சேர்ந்தான். பின்னர் அவர்கள் கவர்ட்லி லாயன் என்ற சிங்கத்தை சந்தித்தார்கள். எனக்கு தைரியம் வேண்டும் என்று அது கூறியது. தொரதி அதை நண்பனாக ஏற்றுக்கொண்டாள். 4 பேரும் ஒன்றாக காட்டுகள், நதிகள் மற்றும் பல சவால்களை கடந்து பயணம் செய்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து நல்ல நண்பர்களாக ஆனார்கள். கடைசியில் அவர்கள் எமரால்ட் நகரத்தை அடைந்து மந்திரவாதியை சந்தித்தார்கள். அப்போது அவர்கள் தேடிய மூளை, இதயம், தைரியம் எல்லாம் அவர்களுக்குள்ளேயே இருந்தது என்பதை உணர்ந்தார்கள். தொரதியும் தன்னுடைய தைரியம் மற்றும் நம்பிக்கையால் தனது வீட்டுக்கு திரும்பும் வழியை கண்டுபிடித்தாள். அவள் மீண்டும் கான்சஸ் நகரத்தில் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினாள். கதை நெறி: எப்போதும் தைரியமாக இருங்கள் மற்றும் உங்களை நீங்கள் நம்புங்கள். Do you like the story of the Wonderful Wizard of Oz? Please subscribe so we can have more adventures.